வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுகிறேன். நேற்றுக்கு பராசக்தி படத்துடைய சக்ஸஸ் மீட் நடந்தது. சக்ஸஸ் மீட்னு சொல்கிறத விட இப்போ தேங்க்ஸ் கிவிங் மீட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த படத்துக்கு யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கெல்லாம் நன்றி சொல்லும் ஒரு விழாவாக அந்த விழா நடந்தது. அதில் சிவகார்த்திகேயன் பேசினார், படத்துடைய கதாநாயகன். அவர் என்ன சொன்னார்னா, பராசக்தி பார்த்துட்டு உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் எனக்கு பாராட்டினாரு, அதுவும் என்னுடைய நடிப்பை பாராட்டினாரு. அமரன் படம் வந்த பொழுது அவர் ஒரு 2-3 மினிட்ஸ் தான் பாராட்டினார், ஆனால் இது 5 நிமிஷம் இந்த படத்தை பாராட்டினார். இந்த ப்ராஜெக்டே ஒரு நல்ல விஷயம் பாராட்டினாருன்னு சொல்லி சிவகார்த்திகேயன் பேசினார். அதுக்கப்புறம் ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்னை கூப்பிட்டு பாராட்டினாரு. எஸ்டர்டே மார்னிங் ஃபோன் கால் பண்ணாரு. இது போல்டு மூவி, குறிப்பாக செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, உங்கள் நடிப்பும் நல்லா இருக்குன்னு பாராட்டினாரு. இந்த 2 ஜாம்பவான்களும் பாராட்டினது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ இந்த படத்தை பொறுத்தவரைய இந்த படத்தை நான் பார்க்கல. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மற்றவர்கள் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டேன். பட் இந்த படத்துடைய இயக்குனர் சுதா கங்குரா பயங்கர கோபம் ஆயிட்டாங்க. என்னன்னா, இந்த படத்தை பற்றி ரொம்ப நெகட்டிவாக வேற இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்களுக்கு வந்த ரிவ்யூவை வெட்டி ஒட்டி அதை போட்டது. அப்புறம் குறிப்பாக ஒரு பர்டிகுலர் அதாவது விஜய் ரசிகர்கள் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அதாவது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, there is a slandering defamation of worst kind. It's happening for Parasakti. This is not political. It's all coming from the fans of actors whose film has not released. Thanks to their own bullshit, this is the rowdyism and goonism we are fighting against. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது அரசியல் ரீதியான எதிர்ப்பு அல்ல, ஒரு நடிகரோட படம் அல்ல, ஜனநாயகன் அந்த நடிகரோட ரசிகர்கள் தான் இந்த ரவுடிசம் கூனிசத்தை பண்ணிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில். அவங்க மூஞ்சியை காமிக்காம நிறைய ஐடியிலேருந்து இந்த மாதிரி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஒரு ஐடி போட்ட ட்வீட்டே அவங்க சொல்லியிருக்காங்க, என்னென்னா, நீங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குறதெல்லாம் முக்கியம் கிடையாது, எங்கள் அண்ணா ஃபேன்ஸுக்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்குங்க, மன்னிப்பு கேட்டு அவங்கள்ட்ட சர்டிஃபிகேட் வாங்கினா உங்கள் படம் ஹிட்டு, இல்லைன்னா உங்கள் படம் ஃப்ளாப்பு அப்படின்னு இந்த ஆட்கள், இந்த நபர்கள்லாம் ரவுடிசம் கூனிசம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பப்ளிக்காக அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரியான ரியாக்ஷனை ஏற்படுத்த போகுது அப்படின்னு தெரியலை. ஏன்னா ஏற்கனவே இந்த பேட் பிளட் பிட்வீன் த டூ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரே நாளில் நீ எப்படி எங்கள் தலைவருக்கு போட்டிக்கு வரலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் தான் விஜய் ரசிகர்கள் இந்த படத்துக்கு எதிராக நெகட்டிவிட்டி பரப்புகிறாங்க. இவங்க டைரக்டாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்னு பொறுத்திருந்து பார்க்கணும்.